கூட்டு குடும்பம்னா என்னன்னு கேட்குற இன்னைக்கு ஒரு சூழல்ல தான் இப்போ ஒரு கேள்வியை இது இப்போ வச்சிருக்கீங்க இல்லையா? கூட்டு குடும்பம்னா என்னன்ற ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம யோசிக்க முடியுமா? குடும்பம்னா என்ன? ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைய, இதோட வாழ்வாதாரம். காலையில எந்திரிச்சா பகல் ஃபுல்லா வேலை, ஏதாவது ஒரு ஜோலியோட ஓடிக்கிட்டே இருந்துட்டு பொழுது அடைஞ்சா பறவை மாதிரியா கூடு அடைகிறதுக்கு பேர் தான் குடும்பமா? குடும்பம்ன்றது என்ன? அழுகை, கண்ணீர், சிரிப்பு, கஷ்டம், நஷ்டம் அத்தனையும் பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் குடும்பம். குடும்பம்னா பகிர்வு. அந்த பகிர்வுன்றது எந்த இடத்துல இல்லையோ அதுக்கு பேர் குடும்பம் அல்ல. அதோட கலாச்சாரங்கள், நாகரீகம் எல்லாமே நம்மளோட மேலை நாட்டை நோக்கி போயிடுச்சு. எந்த குடும்பத்துல ஒரு பகிர்வு நமக்கு அந்த இடத்துல நமக்கு உருவாக்கப்படுதோ, செயலாக்கப்படுதோ, அந்த இடத்துக்கு பேர் தான் குடும்பம்ன்றதே இருக்கு. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க வரைமுறையும், அழுகையும், கண்ணீரும், ஒட்டு மொத்தத்தையும், நம்மளோட கலாச்சாரங்கள் எல்லாம், நம்மளோட மரபுகள் எல்லாமே வேற ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளை மாற்றாத, நம்மளோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியா பயன்படுற அந்த ஒரு கலாச்சாரங்கள் தான் நம்ம அந்த கூட்டு குடும்பத்தோட. கூட்டு குடும்பத்துல அதோட அருமையும், அதோட அனுபவமும், அதோட வாழ்வாதாரத்தோட நெறிமுறைகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்குல வாழ்ந்து இன்னைக்கு வரலாறு ஆயிட்டு போன எத்தனையோ குடும்பங்களை நாம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள்னா நமக்கு என்னன்றதே நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்க முன்னோர்களோட பேர் தெரியாது, அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டா இன்னைக்கு தெரியாது. தெரியாத நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம். அப்ப நாம இன்னைக்கு இந்த கூட்டு குடும்பங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைப்பதற்காக நாம முயற்சி பண்ணா இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அடையாளமா இருக்க முடியும்.